பிஜேபி விஜயை இயக்குகிறது. அதனாலதான் தாமர மயிலை மலராதுன்னு சொன்னோம்ல. எச்ச ராஜா ஒரு எச்ச ராஜா. இந்த எச்ச ராஜா என்ன சொல்றாப்ல, பிஜேபி வந்து தாவேக்காவை இயக்குகிறது. கட்சி ஒரு தற்கொலை தம்பியா இருக்கா, அதே மாதிரி தான் அங்கே இருக்கிறார்கள். இந்த ஆதவ அர்ஜுனா ஆளு 7 அடி வளர்ந்திருக்கே, அறிவனா வாலிபால் நொட்ட போயிட்டார். வாலிபால் டெல்லியில விஜய் வந்து பாஜக வந்து கையில எடுத்துட்டாங்களா? ராஜா பாத்தீங்கன்னா விஜய் என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லி அவரும் ஆதரவா பேசுறாரு. நீங்க கேட்டது 100% உண்மை. ஏன்னா ஒரு ஊடகளாவியரா நீங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்க, அந்த கேள்விதான் 100% உண்மை. அப்படி பிஜேபி எங்களுக்கு கொள்கை எதிரி என்று சொன்னால், பிஜேபி ஒரு குழுவை அமைத்து ஏன் இந்த கரூர் சம்பவத்திற்கு ஹேமா மாலினி, அனுராக் தாக்கூரை ஏன் இங்கு அனுப்ப வேண்டும்? ஏன் அவர்கள் வந்து உடனடியாக விசாரிக்க வேண்டும்? என்ன காரணம்? எப்படி அங்க கரூர் சம்பவத்தில் நடந்த உடனே அங்கிருந்து எப்படி 40 நிமிடம் தனி பிளைட் பிடித்து விஜய் அவர்கள் வருகிறார் என்று சொன்னால், ஒரு சாமானியனுக்கு இந்த வசதி இருக்கிறதா? அப்போ திட்டமிட்ட சதி. இது வந்து பிஜேபி வந்து தாவேக்காவை இயக்குகிறது. கூட்டணி வைத்துக் கொண்டு மேடையில் நீ பேசுற மாதிரி பேசு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க வருவோம் விஜய், நம்மளுடைய நோக்கம் திமுகவை காலி பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்கிறார். எச்ச ராஜா ஒரு எச்ச ராஜா. இந்த எச்ச ராஜா என்ன சொல்றாப்ல, ஏற்கனவே விஜயோட பிரச்சனையில நீ விஜயா இல்ல ஜோசப் விஜயான்னு சொல்லி, நான் சொல்றது வாதத்தை உண்டு பண்ணியவர் கட்சி ராஜா. இன்னைக்கு அந்த கட்சி ராஜாவுக்கு வந்து எங்க இத்தனை நாள் எங்க பைத்தியமா இருந்தாரா? ஏன் இப்போ வந்து ஆதரவு கொடுக்கிறார்? ஏன் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பிஜேபியினுடைய கைக்கூலியாக தான் தாவேகா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் வந்து இணையதளங்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபியோட கூட்டணி தான் வைக்க போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையாக தான் இருக்கு. இல்லை என்று சொன்னால் எதற்கு ஹேமா மாலினி வரணும்? ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்திலே, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட்டுக்காக போராடின 13 பேரை நாய சுரமாரி சுட்டு தள்ளிச்ச அந்த கேடுகட்ட அரசாங்கம், அவங்களுக்கு வந்து இது மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஹேமா மாலினி போன்ற அனுராக் தாக்கூர் போன்று வந்தார்களா? யாரும் வரவில்லை. ஆனால் ஏன் இந்த கரூர் சம்பவத்துக்கு அவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால், பிஜேபி விஜயை இயக்குகிறது. அதனாலதான் அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. ஏன்னா இவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? துப்பாக்கியை விஜய் சினிமாவில் தான் தூக்கி இருப்பாரு, இல்ல கார்கில்லையோ பாகிஸ்தானோ போய் நேரடியா தூக்கி இந்த மண்ணு விடுதலைக்காக 10,000 பேரை சுட்டு கொண்டு வந்தாரா? அவருக்கு எதுக்கு செட்டு பாதிப்பு, ஒய் பாதிப்பு? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, ராணுவ பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல், மக்கள் பக்கத்தில் அரணாக நிற்காமல் போன விஜய்க்கு இன்று ஒய் பிரிவு, ஜெட் பிரிவு, எஸ் பிரிவு, கியூ பிரிவு கொடுக்கிறாங்க என்று சொன்னால், இதனுடைய நோக்கத்தை பொதுமக்கள், பார்வையாளர்கள், தற்குறி தம்பி விஜயோட தம்பிகள் புரிந்து கொள்ளுங்கள். இது பிஜேபியோட திட்டமிட்ட சதி. பிஜேபி விஜயை கைக்குள் அடக்கி இன்று எந்த ஸ்டேட்லையும் வந்து பிஜேபி ஆட்சி அமைக்கிறது. ஆனால் தமிழகத்திலே பிஜேபி ஒரு சொட்டு கூட உள்ள வர முடியாது. தாமர மயிலை மலராதுன்னு சொன்னோம்ல, மலராது. ஆனால் அவருடைய நோக்கம் இப்பொழுது விஜய் அவர்களை கையில் எடுத்து, விஜய் அவர்களுக்கு இந்த விஷயத்தில் நாம் ஆதரவு கரம் நீட்டினோம் என்று சொன்னால், அவரோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழகத்தில் ஒரு 50-60 சீட்டுகளை வாங்கி கூட்டணி ஆட்சி அமைப்போம். அல்லது கூட்டணியாக இருக்கிற பொழுது தமிழகத்தில் இன்னும் பிஜேபி மலரும் வளரும் என்கின்ற ஒரு சுயநல அரசியலைத்தான் இந்த பிஜேபி செய்கிறார்கள். இது அண்ணாமலை அவர்கள் பேசியதோ, ஹச்சிராஜா அவர்கள் பேசியதும், ஹேமா மாலினி அவர்கள் வந்ததும், அனுராக் தாக்கூர் அவர்கள் வந்ததும், ஜெட் பிரிவு பாதுகாப்பு குடித்ததும், இது முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய சூழ்ச்சி. பிஜேபியுடன் கூட்டணி வைக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு ஆணித்தரமா தெரியாது. ஆனால் அவர்கள் பின்னின்று இயக்குவதை பார்க்கிற பொழுது, ஒருவேளை கூட்டணி வைத்தாலும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை அரசியல் எதுவானாலும் எல்லாம் மாறும். அதை நாம் 2026 தான் பார்க்கணும். ஆனால் என்னோட பார்வையிலே இப்பொழுது இந்த கரூர் பிரச்சனையிலிருந்து விஜயை பாதுகாத்துக் கொண்டிருப்பது பிஜேபி தான். அமித்ஷா கிட்ட வந்து விஜய் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போயிட்டு இருக்காரு. இந்த கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு என்ன? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இவ்வளவு நாள் வரைக்கும், அதாவது மேடைகளிலே விஜய் அவர்கள் எந்த பரப்புரை பேசினாலும், எந்த மாநாட்டிலே பேசினாலும், அவர் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, இப்படி வைத்துக் கொண்டிருப்பவர் கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லுகின்ற விஜய் அவர்களுக்கு ஏன் அமித்ஷா அவர்கள் பேச வேண்டும்? அப்போ இந்த சம்பவத்தை அரசியல், பின அரசியல், இதுக்கு பேர் தான் பின அரசியல். அதாவது ஒரு வக்கீரமான புத்தி இந்த பிஜேபிக்கு இருக்கும். ஏன்னா பிஜேபினாலே வந்து அது ஆர்எஸ்எஸ் சன் பரிவார் கூட்டம். 2 முறை இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அந்த ஆர்எஸ்எஸ் கோட்பம் மதவாத அரசியல் பண்ணி மதத்தாலும் ஒன்றுபட்டு கொடுக்கக்கூடிய இந்த சமூக மக்களை பிளவுபடுத்த வேண்டும், அல்லது பிளவுவாத அரசியலை பண்ண வேண்டும் என நினைப்பதுதான் பிஜேபி கூட்டம். இந்த பிஜேபியும் ஒரு தற்குறி தான். எப்படி தாவேகா கட்சி ஒரு தற்குறி தம்பியா இருக்காங்களோ, அதே மாதிரி தான் அங்கே இருக்கிறார்கள். அப்ப நான் கேட்கலங்க, எல்லா கட்சிக்காரன் தாண்டி பொதுமக்கள் கேட்கிறாங்க, எதுக்கு ஹேமா மாலினி அவர்கள் இங்கே கரூர் வர வேண்டும்? எதுக்கு அனுராக் தாக்கூர் இங்கு வர வேண்டும்? எதற்கு விஜய்க்கு அவர்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும்? எதற்கு கட்சி ராஜா அவர்கள் வர வேண்டும்? ஏன் அவருக்கு இசட் பிரிவு ஓய்வு? இப்படிலாம் நிறைய கேள்வி இருக்கு. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்களிடம் ஒருவேளை பேசி இருந்திருக்கலாம்,
அல்ல அவர் பேசாமல் கூட அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களோ அல்ல மாநில நிர்வாகிகள் கூட பேசி ஒரு ஒப்பந்தம் பெற்றுக்கலாம். இல்லை என்று சொன்னால் இவர் இங்கே பாதுகாக்கப்பட முடியாது. அப்போ தமிழ்நாட்டில் அரசியல் எதிரி திமுகன்னு சொன்ன விஜய் அவர்கள் ஏன் கொள்கை எதிரி என்று சொன்ன பிஜேபி அவர்களை ஆதரிக்குது என்று சொன்னால் இது அவர்கள் ஒரு கூட்டணி வைத்து இந்த தமிழகத்தில் மறுபடியும் ஒரு மத அரசியலை செய்வோம், அதற்கு விஜயை ஒரு பகடை காயாக பயன்படுத்த கொண்டிருக்கிறது இந்த பிஜேபி. அதனால்தான் அமித்ஷா அவர்களோடு பேசியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதற்காகத்தான் அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் போன்றவர்களாம் விஜய்க்கு இந்த நேரத்தில் ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒருவேளை கூட்டணி வைத்து இந்த தமிழ்நாட்டை பிளவுவாதமான நாடாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பகடைக்காயத்தான் விஜயை பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பா விஜய்க்கு அமைஞ்சுக்கிருச்சு. அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, கவர்மெண்ட்டுக்கும் விஜய்க்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போயிட்டு இருக்குதா, எதுக்குமே கைது பண்ணாம இருக்கீங்க. ஆமா, தோழர் திருமாவளவன் அவர்கள் கேட்டதை முத்தமிழன் வேல்முருகன் தமிழக வாழ்முறை தலைவர் தான் கேட்கிறார். நானும் கேட்கிறேன். இதை ஏன் அவர் இன்னும் கைது செய்யவில்லை? நம்பர் 1 அக்யூஸ் விஜய், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்பர் 2 அக்யூஸ் நம்ம கஞ்சா வியாபாரி ஆறு நம்ம புஷி ஆனந்த். மூணாவது நம்ம ஆதவ் அர்ஜுனா வாலிபால் பிளேயர். இங்க சம்பவம் நடந்த இடத்துல இங்க இல்லாம அங்க போய் வாலிபால் விளையாட போயிருக்காரா. அங்க அது குடும்பமே கண்ணீர் கவலையில் இருக்கு. ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அறிவு வேணாமா? அதனால தான் சொல்கிறோம் தற்குறி கட்சி. இவங்க தற்குறின்னு ஒரு மனிதன் ஒரு சக மனிதனை நேசிக்காதவன் அல்லது ஒரு தலைவன் சக மனிதனுடைய சக தோழனுடைய சக தொண்டர்களுடைய கண்ணீரையும் வலியையும் உணராதவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? தலைவனாக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு நபர் தான் நடிகர் விஜய். அதே மாதிரி தான் மாநில பொறுப்பில் இருக்க புஷி ஆனந்தனா இருக்கேன் எங்கன கிடைச்சாலும் அறவலும் ஐயோ கேப்பையா ஒரு மாவட்ட செயலாளர் மாட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டான், இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு. அப்ப இதே மாதிரி எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அடுத்து கூட்டம் போடுறதுக்கு பரப்புரை பண்றதுக்கு யோசிப்பான்ல. எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன், சீக்கிரமா எல்லா மாவட்ட செயலாளரும் தாவேக்கால இருந்து வெளியே போயிருவாங்க. ஏன்? ஆமா, அவன் தலைமறைவா இருக்கிறான், பயம். வெளியில அடிச்சு நொறுக்கி எடுத்துருவாங்கன்னு பயம். அப்ப குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, உனக்கு குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அப்ப நீ தார்மீக பொறுப்படுத்து. அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கே கரூர்ல போய் நீ இரண்டாம் கட்ட புஷி ஆனந்தோ ஆதவ அர்ஜுனாவோ போய் ஐயா இந்த மாதிரியான்னு சொல்லி இல்ல கோர்ட்ல போய் சரண் அடைஞ்சிருங்க, உங்களை கொண்டு போறாங்க இல்ல கொலை வழக்கா போட்டுற போறாங்க. ஒரு எஃப்ஐஆருக்கே பயந்து போயிட்டு கிடக்க பூச்சாண்டி விலை காட்டுறேன். அப்ப ஒரு எஃப்ஐஆருக்கே பயந்துகிட்டு இருக்க விஜயும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் எப்படி தமிழ் மக்களையும் அவரை நம்பி வரவங்களையும் பாதுகாப்பாங்க? திருமாவளவன் மீது அண்ணன் மீது எத்தனை வழக்குகள், அண்ணன் சீமான் அவர்கள் மீது எத்தனை வழக்குகள், அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மீது எத்தனை வழக்குகள், நீட்டுக்காக மாட்டுக்காக டோல்கட்டை அடித்து உடைச்சு இப்படி பல்வேறு வழக்குகளை வாங்கிற வேல்முருகன் அவர்கள் இவர்களெல்லாம் மக்களுக்கான தலைவராக களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கருத்து முரண்பாடு இருக்கலாம், ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு முரண்பாடு இருக்கிறது, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீ எடுத்து வைக்கிற தத்துவம் எப்படி இருக்கிறது? மக்களை பாதுகாக்காத ஒருவன் எப்படி இந்த மண்ணை பாதுகாப்பான்? விஜய் மண்ணை பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ அதே மாதிரி புஷி ஆனந்தோட வழக்கு ஜாமீன் தள்ளுபடி உச்சநீதிமன்றத்துல போய் இப்போ முறையீடு. அதான் நான் சொல்லலையா, இங்க தாக்கல் பண்ணி இப்ப அவனுக்கு என்னன்னா இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணா பெயில்ல வெளியில வர முடியாத செக்ஷன்ல தான் போட்டிருக்காங்களாம். உள்ள 1 மாசமோ 5 மாசமோ 5 வருஷமோ அவன் உள்ள இருக்கணும். சோ அதனால பயந்து போயிட்டு இந்த ஆளுக்கு வேற வழி இல்ல, தமிழும் சரியா பேச தெரியாது, இவன் கோர்ட்ல போலீஸ்காரட்டையும் பேச மாட்டான். பேசிக்கலி அந்த ஆளு பெரிய பயந்தாங்குழி பையன், ஆளுதான் பார்க்க போல்ட்டா இருக்காப்ல. ஒரு சுய அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ பாண்டிச்சேரியில புஷி அப்படின்ற பகுதியில் 3000 பேர் இருந்திருக்காங்க. அந்த 3000 பேர்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்க நின்று ஏமாத்திட்டு இருக்காப்புல, அங்க சாராய கடை வச்சு நடத்திட்டு இருந்தாலும் அங்க எந்த அப்பவே எஸ்சி அப்பா சொன்னாரு, என் பிள்ளைய கெடுக்கிறதுக்கு காரணம் இந்த புஷி ஆனந்த் தான். என் பிள்ளை இந்த அரசியல்ல போய் நாசமா போயிடுவான் அல்லது கெட்டு போயிடுவான் அப்படின்னா அதுக்கு காரணம் புஷி ஆனந்த். அப்படி ஒரு விஷம், ஒரு பாய்சன் இந்த புஷி ஆனந்த். இப்ப அவர் சொன்ன மாதிரி நடந்து போச்சா? இதை நான் சொல்லல, எஸ்சி அப்பா அவர்களே காணொலியில் சொல்லியிருக்கிறார், என் மகனுடைய அரசியல் வளர்ச்சி வீழ்ச்சி அடைந்தால் அதற்கு காரணம் புஷி ஆனந்த்னு சொல்லி. அதனாலதான் இப்ப புஷி ஆனந்த் பயந்து போய் இப்ப யார் மேல்முறையீடு பண்ண சொல்லியிருக்கா? அப்போ குருமூர்த்தி போன்ற ஆட்கள் அல்லது பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் அவர்களை இயக்கி, இந்த பாரு நீ சரியா மாட்டிக்கிட்ட, உனக்கு இதுதான் கடைசி சான்ஸு, உன்னை கைது பண்ண விடாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், விஜய்யும் கைது பண்ண விடாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா, உன் தலைவர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்துக்குறோம், டீலிங் போட்டுக்கலாம். எப்படி இந்த வடிவேலு சுந்தர்சி படத்தில் பேக்கரியை எங்கள் அக்கா வச்சுக்க பேக்கரியை கொடுன்னு சொல்லுவான்ல, இந்த டீலிங் நல்லா இருக்கே, அது மாதிரி இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி விஜய்க்கு அரசியல் ஞானமே இல்லைங்க. அவர் கூட இருக்கிற சொல்லித்தர ஆட்களும் நல்ல அரசியல் ஞானம் பெற்றவர்கள். புஷி ஆனந்தில் என்ன பெரிய அரசியல் புலியாங்க, நிர்மல் குமார் என்ன அரசியல் சாணக்கியனா, எல்லா கட்சியிலையும் போயிட்டு இப்போ கடைசி அந்த கட்சிக்கு வந்துடும். ஐஆர்எஸ் அதிகாரி அருணுக்கு என்ன நாலேஜ் இருக்குது? ஏங்க அரசியல் என்பது அனுபவங்க, கற்றுக்கிட்டு வரணும். இப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர், எப்படி கேமரா வைக்கிறான், என்ன மாதிரி ஷூட் பண்ணுறாங்க, எப்படி வசனம் எழுதுறாங்கன்னு கற்றுக்கிட்டு வந்து தான் டைரக்டர் முடியும். யாரோ ஒரு சில பேர் யார்ட்டையுமே உதவி இயக்குனராக வேலை வைக்காம டைரக்டர் ஆகிருப்பாங்க.
அது மாதிரி எல்லாருமே சிஎம் ஆயிட முடியுமா? அப்ப உனக்கு உன்னுடைய அரசியல் தலைமை பண்பு அவங்க கூட இருக்கிறவங்களை சரியாக அமர்த்த தெரியவில்லை விஜய் அவர்களுக்கு. அவர் முழுக்க என்னன்னா ஒரு நடிகனாவே இருக்கிறாரு. அந்த நடிப்பு உள்ளே இருக்கு. இந்த வாட்டர்மெலன் சார்னு ஒரு பைத்தியக்காரன் தெரியாம பாரு, நான் தான் அடுத்த சூர்யா அடுத்த தனுஷுன்னு, அது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டது. அவனை எல்லாரும் ஏற்றி விட்டு நீ தாண்டா சூப்பரா நடிக்கிறேன்னு சொல்லி அவனை புலங்காயுதம் அடைய வச்சிருக்காங்க. அது மாதிரி விஜய் அவர்கள் வருகிற கூட்டத்தை பார்த்து நான் தான் சிஎம், நம்ம தான் அடுத்து 2026 சிஎம்மாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டு அப்படி சிஎம்மாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதில் தவறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சிஎம்மாக வாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. மக்கள் உங்களுக்கு வாக்களித்தால் நீங்கள் சிஎம்மாக வாங்கலை, அதை யார் தடுக்க முடியும்? ஆனால் அதை விட்டு நீங்கள் திமுகவை குறை சொல்வதும் அதிமுகவை குறை சொல்வதும் அல்லது கரூர் நடந்த சம்பவத்தை வைத்து எங்களை சதித்திட்டம் பண்ணுங்கள் சொல்வது எந்த வகையிலுமே ஞானம். எனவே வசமாக சிக்கி கொண்டார் இந்த கரூர் விஷயத்தில் விஜய் அவர்கள். அவர் நீ ஓடுனாலும் ஒழிய முடியாது. இல்லை, இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும். ஆதவர்ஜுனா டெல்லியில் இருக்காரு, பைத்தியக்காரங்க. இங்கே 43 உயிர் போயிருக்கு. அந்த குடும்பங்களுக்கு சரி விஜய் வரல, மனம் உடைஞ்சு போயிருக்கிறாரு. ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய பொசிஷனில் ஆதவர்ஜுனா இருக்கிறாரு. அவர் அங்கே போய் அந்த குடும்பத்தில் நின்று ஒரு ஆதரவு சொல்ல வேண்டிய ஆதவர்ஜுனா 43 உயிர்களுடைய குடும்பத்தை பற்றி கவலை இல்லை. வாலிபால் நொட்ட போயிட்டார். வாலிபால் டெல்லியில வாலிபால். அப்ப அவனுக்கு மனுஷன் இல்லைங்க. ஆதவர்ஜுனா மனுஷனே கிடையாதுங்க, சக மனிதன். உன்னை பார்க்க வந்தவன் 43 பேர் பிஞ்சு தூக்கிட்டு மார்பிளை அடிச்சு கொண்டுட்டு போய் அழுதுட்டு இருக்கான். அவங்களை பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லாத ஆதவர்ஜுன் உடனடியாக டெல்லி கிளம்பி இந்த வாலிபால் மீட்டிங் விளையாட்டுக்கு போறது எந்த வகையில் நியாயம்? அப்ப உன்னை நம்பி வந்தவர்களுக்கு நீ கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதானா? சரி, விஜய் ஒரு சொல்லனா துயரத்தில் இருக்கிறாரு, அவர் வருவார் போவார், ரைட், ஓகே. அவர் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, மனம் இறுக்கத்தில் இருக்கும். இந்த ஆதவர்ஜுனா ஆள் 7 அடி வளர்ந்துருக்கே, அறியவனா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்துருக்கவனா? ஜென்ஸ் புரட்சி உண்டு பண்றேன்னு சொல்லி ட்விட்டர்ல நீ மாட்டுக்கு ஒரு பதிவை போட்டுட்டு என்ன செய்யுது? ஒரு ஃபெடரல் கஷ்டம் சேகுபரா கீபா மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க போறாரு. நல்ல வேளை நான் சொன்ன மாதிரி திருமாவளவன் தப்பிச்சிட்டாரு. ஒருவேளை ஆதவர்ஜுனா விசிகாவில் போயிருந்தால் விசிகாவை தேரெழுத்து தெருவில் விட்ட கணக்கா நடு தெருவிலை கொண்டு வந்து விட்டிருப்பார். ஆனால் அண்ணன் திருமாவர்கள் அதுக்குதான் திருமாவளவன் என்பவர் ஒரு அரசியல் ஆசான். நுட்பமா இவருடைய கோட்பாடை பார்த்து இவன் இப்படிதான் இதை நம்மளோட ஆட்டையை காலி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி தான் வெளியில போனான். இப்ப வேற வழி இல்லாம தாவேக்கா வந்து இப்ப கட்சியவே காலி பண்ணிட்டான்.